இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாவேகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாள். புதுச்சேரி முழுவதும் தாவேகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். கருப்பு பேட்ஜ் அணிந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம். அதிக பணி சுமை, முறையான விடுப்பு கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் தாவேகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு எடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர். நீட், ஜேஇஇ தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாகத்தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் 1.32 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்வுக்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்று குறிப்பிட்டார். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அதனால்தான் தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது என்றும் சுட்டிக்காட்டிய வைத்தியலிங்கம், மாணவர்களின் புரட்சியால் தான் இன்று அரசாங்கமே மாறி இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதை நேர்த்து போக வைத்தது பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்ட அவர், சிபிஎஸ்இ மற்றும் நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளது. ஆனால் இதனை கவனிக்கும் மந்திரி மாற்றப்படவில்லை. அதற்குண்டான விசாரணையும் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு எடுப்போம் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தங்களுக்கு சரியான விடுமுறை அளிப்பதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மருத்துவமனை வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ளது அரசு பொது மருத்துவமனை. இங்கு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் 1 மாத காலம் பணி செய்தாலும் தங்களுக்கு சரியாக விடுமுறை அளிப்பதில்லை என்றும், கூடுதல் நேரம் பணி செய்தால் அதற்கான பணிக்குடை தருவதில்லை, துறை ரீதியான கருத்துக்களை மருத்துவர்களிடம் கேட்காமல் அலட்சியப்படுத்தப்படுவதாகவும், இயக்குநரின் செயல்பாடுகள் அதிருப்தியை தருவதாக கூறி 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து சுமார் 1 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தலத்தெரு தூய அந்தோணியார் ஆலயத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட தலத்தெரு பகுதியில் தூய அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. பழமையான இவ்வாலயம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவாலயத்தை புதுப்பிக்க திட்டமிடப்பட்டு கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கின. கடந்த ஆண்டு கோவில் கட்டுமான பணிகள் நிறைவேற்றி 1ஆம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி கோட்டுச்சேரி பங்கு தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட்டால் மந்தரிக்கப்பட்ட தூய அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தலத்தெரு பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடனும் வான வேடிக்கைகளுடனும் தூய அந்தோணியார் கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்றும் போது இசைக்கப்பட்ட தூய அந்தோணியார் பாடல் அங்கிருந்த கிறிஸ்தவர்களை மனமுருக செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான வரும் 23ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் தூய அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கூடப்பாக்கத்தில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியில் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி அணி முதலிடத்தை கைப்பற்றியது.
புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் லீக் புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்திய தென்மண்டல அளவிலான ஹாக்கி நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றது. நேற்று முன்தினம் தொடங்கிய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் அர்ஜுனா ஹாக்கி அணி வெற்றி பெற்று முதலிடத்தையும், 2ஆம் இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப்பும், 3ஆம் இடத்தை தருமபுரி பாலக்கோடு ஜூனியர் அணியும், புதுச்சேரி அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. பரிசளிப்பு விழாவில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு முறையே கோப்பைகள் மற்றும் ரூபாய் 20,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000, ரூபாய் 5,000 வீதம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் KSK சங்கர் பாபு ரெட்டியார், கூடப்பாக்கம் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வேலு, கோனேரி லோகையன், செந்தில்குமார், பாபு, பூபாலன், சிவசங்கர், லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க நிர்வாகிகள் முனைவர் பழனி, ஹாக்கி சங்க தலைவர் குமரேசன், செந்தில்குமார், செயலாளர் அன்பழகன், சேகர், அரவிந்தன், கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவை சேர்ந்த ராஜா, ராம், பச்சையப்பன், சதீஷ், சிவா, பிரவீன், அரவிந்த் மற்றும் அருளரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் உணவுக்கான ஏற்பாட்டினை லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தென்மண்டல அளவிலான இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய மேடையாக அமைந்தது. புதுச்சேரி ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள மல்லாடி கிருஷ்ணாராவை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள பெஸ்ட் கேர் ஃபார்முலேஷன் சேர்மன் தொழிலதிபர் செல்வராமு நேரில் சந்தித்து அமைச்சராக பதவி ஏற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து 5 அடி உயரமுள்ள தங்க முலாம் பூசப்பட்ட செங்கோலையும் வழங்கினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தாவேக நிர்வாகி சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தாவேகவினர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் தாவேக நிர்வாகி சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் கொக்கு பார்க் அருகே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கேக் வெட்டியும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த ஏராளமான தாவேக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று கொடியேற்ற நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. காலை வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாலை நேரத்தில் அன்ன வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவையொட்டி தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுகளில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த பிரம்மோற்சவ விழா ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனால் வில்லியனூர் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளதுடன் தினமும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? சம்மர் டென்ஷன் எதுக்கு?
தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளான பாக்கமுடியான்பட்டு, லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோரும் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை போலீசார் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஆனாலும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டையை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊசுடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் தாவேக வேட்பாளர் சரகண பவா அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் சொல்லுக்கிணங்க தாவேக தலைமை கழக நிர்வாகிகள் புதியவன், நிரேஷ் ஆலோசனையின்படி மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சரகண பவா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுசாந்திகா ஏற்பாட்டில் தொண்டர்மானத்தம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் கிராமத்தில் அருணாச்சலம் என்கின்ற முரளி ஏற்பாட்டில் சம்மந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குருமாம்பேட் பகுதியில் பிரபு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. துத்திப்பட்டு பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுபொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதேபோல் 10 கண்ணு பகுதியில் முரளி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள் வழக்கறிஞர் விவேக், ஐயப்பன், லோகேஷ் ராஜ், கல்பனா, பாலச்சந்தர், நரேஷ், ராஜ்குமார், வினோதன், தேவா, சேந்தனத்தம் இளவரசன், கோகுல், குருமாம்பேட் பிரபு, நவீன், கோபாலன்கடை முருகன், அம்சா, அகரம் பாஸ்கரன், கரசூர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக யோகா தினம், உலக இசை தினம் மற்றும் தந்தையர் தின விழா வில்லியனூரில் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கிழக்கு சந்நிதி வீதியில் உலக யோகா தினம், உலக இசை தினம் மற்றும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் லயம் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் நேற்று சிறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் பல்வேறு கலை மற்றும் யோகா நிகழ்ச்சிகள் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதில் KGM ராகஸ் மியூசிக் அகாடமியின் ஜானகி ராமன் மற்றும் கணேஷ் குழுவினரின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி, சிவகாமி அகாடமியின் அபிராமி குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சி, மித்ரா யோகா மையத்தின் முருகன் குழுவினரின் யோகா நிகழ்ச்சி, இசை தென்றல் பள்ளி மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி மற்றும் லயம் அன்புஜகன் குழுவினரின் இன்னிசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி, வாஞ்சிநாதன் மன்றம் ராமன், தேசிய விருந்தாளர் வெங்கடேசன், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் ரஜினி முருகன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் மற்றும் அழகப்பன், கலைமாமணி ராஜாராமன், குமுகாயம் வட்டம் பரசுராமன், கலைமாமணி சுந்தர வடிவேல் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சால்வை அணிவித்து பாராட்டி
சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லயம் அன்புஜகன் சிறப்பாக செய்திருந்தார். பல்வேறு கலை, இசை மற்றும் யோகா நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இவ்விழா பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்தநாள் விழா திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஏராளமான மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். அத்துடன் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் பேட், கிரிக்கெட் பந்துகள், வாலிபால், கால்பந்து, கேரம் போர்டு, செஸ் போர்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மகளிர்கள் சொந்த முயற்சியால் தைத்து வழங்கிய சிறுமிகளுக்கான ஆடைகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வழங்கினார். பிறந்தநாள் விழாவையொட்டி ஊர் முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதுடன் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருநள்ளாற்றில் அமைச்சர் GNS ராஜசேகரன் தலைமையில் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற அமைச்சர் GNS ராஜசேகரன் வெற்றிக்காக தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. அமைச்சர் GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் பாலமுருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கும் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த வெற்றி உங்களாலேயே சாத்தியமானது எனவும், உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்லாது வருங்காலங்களிலும் வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர், கூட்டணி கட்சியினர், தொகுதி மற்றும் மாவட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் அமைச்சர் GNS ராஜசேகரனுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. வில்லியனூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சம்மந்தி விருந்தாக 2000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் பொதுமக்கள் நல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வில்லியனூர் தாவேக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் மற்றும் மாநில நிர்வாகி பிரபு ஆகியோரின் ஏற்பாட்டில் சம்மந்தி விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு உணவருந்தினர். முன்னதாக விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் அவரது பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற சம்மந்தி விருந்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ், பிரபு மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விவேகானந்தா பள்ளி கல்வி குழுமத்தில் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். 1500 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரி கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா பள்ளி CBSE வளாகத்தில் 12வது சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் சேர்வது யோகா, யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் உயர்ச்சி என்னும் அடிப்படை நோக்கத்துடன் இந்த யோகா தின விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்வி குழுமத்தின்
அங்கங்களான விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி, விவேகானந்தா பள்ளி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். விழாவிற்கு பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமை தாங்கினார். முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். மேலும் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கீதா, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி முதல்வர் மீனாட்சி, விவேகானந்தா பள்ளி முதல்வர் தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி முதல்வர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் லோக்நாத் பெஹரா மற்றும் உடற்கல்வி ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். பாஜகவிலிருந்து விலகிய நடிகர் பாண்டிரவி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகரான பாண்டிரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது தமிழக அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்த இணைப்புக்கு பிறகு அங்கு இருந்த மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நடிகர் பாண்டிரவி ஆசீர்வாதம் பெற்று தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். நடிகர் பாண்டிரவி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது அரசியல் அனுபவமும் சமூக சேவையும் கட்சியின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருமா நம்பி 50வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கினார். இதில் ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் வழக்கறிஞர் அருள், வில்லாளன் ஆகியோர் வரவேற்றனர். மாநில அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், எழில்மாறன், பொருளாளர் வாகையரசு, உயர்மட்ட குழு செயலாளர் செல்வநந்தன், திருவரசன், ஈழத்தமிழன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயலாளர் கார்முகில், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம், மாநில துணை செயலாளர்கள் மலரவன், தவசீலன், ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் விடுதலை வளவன், தெருமுகம், இளந்தமிழன், தமிழ் செல்வன், இளமாறன், இளைய வளவன், கவி, திருமுகில், இளந்தமிழன், வீரப்பன், அமுதவளவன், லட்சியராஜ், புரட்சி வளவன் மற்றும் பிற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சேதராப்பட்டு முகாமை சேர்ந்த தமிழ் வளவன், செல்வகுமார், வழக்கறிஞர் முனுசாமி, தவமணி, தயாளன் முகாம் மற்றும் தோழர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஊர் பெரியவர்கள், பெண்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். திருநள்ளாற்றில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு சமூக நலத்துறை சார்பில் போர்வை மற்றும் காலணிகளை அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். புதுச்சேரி மாநில சமூக நலத்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உதவி இயக்குனர் சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாவேகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாள். புதுச்சேரி முழுவதும் தாவேகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். கருப்பு பேட்ஜ் அணிந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம். அதிக பணி சுமை, முறையான விடுப்பு கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.